ஹலோ வணக்கம் 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 மை டியர் கெத்து பேட்ச் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களா, என்னையா எல்லாரும் தயாரா? ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? உங்கள் எல்லாரையும் ஷார்ப்பாக இவ்வளோ சீக்கிரமாக காலையில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் டே 2 ஆஃப் அவர் 30-day சேலஞ்ச். 30 நாள் தினமும் நம்ம காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி செஷன்ஸ் பார்ப்போம், இல்லை அசைன்மெண்ட் சால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி 30 days நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்துருந்தேன். அண்ட் இந்த 30-day சேலஞ்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதுதான் நீங்கள் இந்த அகடமிக் இயர் ப்ராபப்ளி உங்கள் ஸ்கூலிங் லைஃப்லேயே பண்ண போகிற கடைசி சேலஞ்ச் இல்லையா? ஏன்னா உங்கள் போர்டு எக்ஸாம் இன்னும் ஒரு மாதத்தில் ஆரம்பிக்க போகுது. எக்ஸாக்டாக 1 month. கேன் யூ பிலீவ் இட்? இன்னைக்கு January 21, அடுத்த மாதம் February 21 உங்களோட ஃபிசிக்ஸ் எக்ஸாம். ஸோ இதே டைம் அடுத்த மாதம் நீங்களாம் உங்கள் ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க. யூ வில் பி கெட்டிங் ரெடி டு கோ டு யுவர் ஸ்கூல், யுவர் எக்ஸாம் சென்டர் இல்லையா? ஸோ நவ் லெட்ஸ் ப்ரிப்பேர் ஃபார் தேட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிற சாப்டர் வந்து ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியைன்னு போட்டிருக்கேன். பட் ஆனால் இன்றைக்கி ஆட்டம்ஸ் மட்டும் பண்ண போகிறோம். ஏன்னா அதுவே பெரிய டாபிக் பசங்களா. வி வில் கம்ப்ளீட் இட் ஃபுல்லி. நான் அந்த சாப்டர்லேருந்து என்னென்ன கேள்விலாம் வருமோ எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அண்ட் கண்டிப்பாக உங்கள் போர்டு எக்ஸாம் முன்னாடி இந்த டாபிக்ஸ்லாம் நான் திருப்பி டீச் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. ஒன் ஷாட் மேரத்தான் மாதிரி நான் ஆட்டம்ஸு நியூக்ளியை அதெல்லாம் நான் திருப்பி டீச் பண்ணுவேன். ஸோ தட் யூ கைஸ் ஆர் கம்ஃபர்டபுள். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? வெற்றிவேல், ஆல் த வெரி பெஸ்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ராக்டிகல்ஸா? ஆல் த வெரி பெஸ்ட். ஐ ஹோப் யூ வில் டூ வெல். ஸோ நான் ப்ராக்டிகல்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகிறப்போ எங்களுக்கு எப்படின்னா ஸ்கூலில் வந்து ஒரு டாபிக் அந்த ப்ராக்டிகல்ஸ் டைட்டிலில் பேப்பரில் கட் பண்ணி திருப்பி வச்சுருப்பாங்க. சில பேப்பர் பெருசாக இருக்கும், சில பேப்பர் சின்னதாக இருக்கும். நம்ம சூஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து சின்ன டைட்டில் சூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அதில் கரெக்டாக டஃப்பாக வரும். ஸோ இட் இஸ் அ கேம்பிள். லக்கு தான் அது. உனக்கு லக் இருந்தால் ஈஸி டாபிக் கிடைக்கும். லக் இல்லாட்டி மேபி யூ வில் கெட் அ வெரி டஃப் டாபிக். ஓகே, கிரேட். ஸோ ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் ரெடியாடா? என்னடா எனர்ஜி, 2வது நாளே எல்லாரும் காணும். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் எக்ஸைட்டட். அந்த எனர்ஜியை விட்டுறாதீங்க பசங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லுங்கள். Day 2 till Day 30 ஐ வாண்ட் யூ ஆல் டு பி எக்ஸைட்டட். கஷ்டமாக தான் இருக்கும். 4:30 மணிக்கு எந்திரிக்கிறது, இட்ஸ் டிஃபிகல்ட் ஒன்லி. பட் we have to push through. ஏன்னா this is what will give us the growth. அந்த 30-40 marks இம்ப்ரூவ்மெண்ட் நீ ஆசைப்படுறல, அது இந்த மாதிரி உழைப்பில் தான் வரும். இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ். உன்னோட உடம்பு ஒத்துழைக்காது, ஆனாலும் அதை மீறி நீ பண்ணுறல, அதான் அந்த சாக்ரிஃபைஸ். அதுதான் உனக்கு அந்த பூஸ்ட்டை கொடுக்கும். சரியா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கிளாஸ் எவ்வளோ நேரம் சார்? till 5:30 or 5:45. ஓகே, till 5:30 or 5:45. அண்ட் அடுத்த சாப்டர் நியூக்ளியை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு காலையில். ஓகேவா? ஸோ லெட் அஸ் கெட் ஸ்டார்டட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேதாந்து மாஸ்டர். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை வச்சுருங்க. இப்போது முதல் கேள்வி பசங்களாம், நான் சொல்லிக் கொடுக்க போகிறது எல்லாமே போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே போர்டு எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகள். அதை மட்டுமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்ரீநிதி, எஸ், ஆல் த வெரி பெஸ்ட். ஐ நோ யூர் ரைட்டிங் இட் டுமாரோ. ஆல் த வெரி பெஸ்ட், டூ வெல். ஐ ஹோப் இட் வில் கோ வெல் ஃபார் யூ. ஓகே, வேவ் ஆப்டிக்ஸ் பண்ணலாம். எஸ், ஒன்றா பண்ணலாம் பசங்களா. கெமிஸ்ட்ரியும் டீச் பண்ணுவீங்களா சார்? ஆமாம் பசங்களா. கெமிஸ்ட்ரி ஆல்சோ வி வில் சி. டோன்ட் வரி, வி வில் ட்ரை டு do some organic chemistry problem solving February startingல. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலாம் முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 5 chapters I will complete. ஓகே நந்தா, தேங்க்யூ ஸோ மச். ஃபேண்டாஸ்டிக். ஸோ ஆர் யூ ஆல் ரெடி? IIT aspirant, I already told you, you can call CBSE helpline, you can mail them. அவங்களே சரி பண்ணி கொடுப்பாங்க, கவலைப்படாத. இட்ஸ் ஆல் ரைட். ஓகே, டோன்ட் வரி டூ மச். ஜஸ்ட் மெயில் them immediately and call them. See what is the procedure that needs to be done.
as far as I know நீ கால் பண்ணி மெயில் பண்ணாலே அவங்களே they will give you a solution. ஓகே, இந்த கேள்விக்கு பதில் என்னது பசங்களா? இது நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்க கேள்வி. டெக்ஸ்ட் புக்ல இதே மாதிரி கேள்வி இருக்கு. அண்ட் பசங்களா, இந்த கேள்வி அடிக்கடி வருது நம்மளோட போர்டு எக்ஸாம்ல. இந்த கேள்வி அடிக்கடி நம்ம போர்டு எக்ஸாம்ல வருது பசங்களா. இட்ஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் யூஸ்ஃபுல் கொஸ்டின். நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன், கவலைப்படாதீங்க. சரியா? எல்லாரும் ஆரம்பிக்கலாமா? ஷாலினி வெரி குட். மிக்சிங் வீடியோ வெரி குட். சுக்குட்டி, தென் வி ஹேவ் சக்தி வர்ஷன், ஸ்டார் பர்ஃபெக்ட், பிரில்லியன்ட். சூர்யா பிரில்லியண்டா. ஆதி செக் பண்ண ஆதி. ஆன்சர் இஸ் 1/k பசங்களா. யார் யாரெல்லாம் சி ஆப்ஷன் சொன்னீங்களோ யூ கைஸ் ஆர் ரைட். நைட்மேர், எம்பரர், ஒபிட்டோ, தென் வி ஹேவ் சிஎஸ்எம், வெரி குட். எல்லாரும் ரைட். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. சாய், ரேஷ்மா, டாக்டர் ரிலாக்ஸ், வெற்றிவேல், சிங்காரவேல், எல்லாருமே கரெக்ட். ஸோ வாங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பசங்களா, we have gold nucleus. ஓகேவா? இதுதான் கோல்டு நியூக்ளியஸ். சரியா? அண்ட் இதுதான் நம்மளோட ஆல்பா பார்ட்டிகிள். சரியா? என்ன ஆகும் பசங்களா? என்ன ஆகும்? ரெண்டுமே பாசிட்டிவ்லி சார்ஜ்டா. ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம். நான் எனிவே இந்த சாப்டர்லாம் டீச் பண்ணுவேன் February மாதம் உங்கள் ஃபிசிக்ஸ் போர்டு எக்ஸாம் முன்னாடி. ஸோ வெயிட் பண்ணுங்க. சரியா? இதெல்லாம் நான் ஃபுல் கான்செப்டை டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் செஷன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இம்பார்ட்டண்ட் ஏரியாஸை டச் பண்ணுறேன். ஓகேவா? நல்லா கவனிங்க. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ்டா. யார் யாரெல்லாம் அதை ஒத்துக்கிறீங்க? ஏன்னா ஆல்ஃபா பார்ட்டிகிள் வந்து ஹீலியம் நியூக்ளியஸ். ஆல்ஃபா பார்ட்டிகிள் வந்து ஹீலியம் நியூக்ளியஸ். ஸோ இட் ஹஸ் அ சார்ஜ் ஆஃப் +2 எலக்ட்ரான்ஸ். ஏன்னா ஹீலியம் நியூக்ளியஸ் என்னது? ஹீலியம் நியூக்ளியஸ்னா He2 4. ஸோ ஹீலியம் நியூக்ளியஸில் 2 புரோட்டான். 2 புரோட்டான்னா 2 times எலக்ட்ரான் சார்ஜ் ப்ளஸ் 2 times எலக்ட்ரான் சார்ஜ் வித் அ பாசிட்டிவ் சைன். அப்போ அதான் சார்ஜ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகிள். கோல்டு நியூக்ளியஸ் என்னது? கோல்டோட அட்டாமிக் நம்பர் இன்டூ நம்பர் ஆஃப் த எலக்ட்ரான் சார்ஜ். ஓகே, கோல்டோட அட்டாமிக் நம்பர் இன்டூ charge of each proton which is E. Charge of each proton which is +E. சரியா? Z எவ்வளோ? கோல்டுக்கு 79. கோல்டோட அட்டாமிக் நம்பர் இஸ் 79. ரைட்? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர். ஸோ Z வந்து 79. ஸோ இப்போ இது ரெண்டும் ரிப்பெல் ஆகும். ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல் ஒரு கைனடிக் எனர்ஜி, இனிஷியல் கைனடிக் எனர்ஜியோட வருது. ஆனால் இவன் தள்ளுறான். இவன் பயங்கரமாக தள்ளுறான். பக்கத்தில் வரான். அவன் தான் இதுக்கு மேலே போக முடியல. ஏன்னா அவன் ரிப்பெல் பண்ணுறான். மேக்னெட் விளையாடிருக்கீங்களா? மேக்னெட் விளையாடுறப்போ பக்கத்தில் வந்துட்டு ஒட்ட வைக்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? கஷ்டமாக இருக்கும், ரிப்பெல் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் லைக் சார்ஜஸ் வில் ரிப்பெல். ஸோ வந்து பக்கத்தில் வந்துட்டு ஒட்டாமல் திருப்பி ரிவர்ஸில் போயிடும். ஸோ கரெக்டாக இங்கே வந்து நின்றும். இங்கே வந்து வெலாசிட்டி இஸ் 0. velocity is 0 na kinetic energy is 0 and then it will come reverse. புரியுதா? so இதான் நடக்கும். ஓகேவா? so இதுதான் அந்த distance, the least distance between them. ஓகேவா? இதுதான் அந்த least distance between them. இதான் அவன் கேட்குறான். இது எவ்வளோடான்னு. ஓகே, between the nucleus actually. ஓகே, the least distance between them. இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். so shall we all do it? Are you all ready? So distance between alpha particle and the gold nucleus, when it will be least? எப்போ? when velocity is 0. வந்து நின்னுட்டு ரிவர்ஸ் போகிற டைமில் தான் distance will be minimum. ஸோ அவன் என்ன கேட்குறான்? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறான். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பசங்களா, முதலாவது இருக்கிற எனர்ஜி வெறும் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகிள். ஸோ இனிஷியலும் ஃபைனல் சிச்சுவேஷனும் நம்ம பார்க்கலாம். இனிஷியலாக என்ன இருக்குது? இனிஷியலாக வெறும் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகிள். அதான் இனிஷியலாக இருக்குது. ஸோ இனிஷியல் எனர்ஜி இஸ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிகிள்.
இங்கே வந்து எனர்ஜி கன்சர்வ்ட் பசங்களா ஓகேவா இங்கே the total mechanical energy is conserved அப்போ இனிஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் எனர்ஜி இனிஷியலாக இருக்க எனர்ஜி வந்து வெறும் கைனடிக் எனர்ஜி ஃபைனலாக இருக்க எனர்ஜி என்னது ஃபைனலாக கைனடிக் எனர்ஜி ஜீரோ ஃபைனலாக கைனடிக் எனர்ஜி ஜீரோ ஏன் ஜீரோ ஏன்னா இட் ஸ்டாப்ஸ் இந்த மினிமம் டிஸ்டன்ஸில் ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்டாப்ஸ் அண்ட் கோஸ் பேக் ஸோ ஃபைனலாக வெலாசிட்டி ஜீரோனா கைனடிக் எனர்ஜி ஜீரோ அப்போ எதுவுமே இல்லையா பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குது அந்த கைனடிக் எனர்ஜி இப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜியாக மாறிடுச்சு potential energy of what? Potential energy of the system. What system? Alpha particle and the gold nucleus. How much is that potential energy? So, ரெண்டு charge மத்தியில potential energy எவ்வளோ? Q1, Q2 separated by a distance R. What is potential energy? ஞாபகம் இருக்கா பசங்களா? It is K Q1 Q2 by R. Are you all aware? So, அதே தான் பண்ண போறேன். K வந்து 1 by 4 pi epsilon naught. Q1 alpha particle charge, Q2 gold nucleus charge by the distance between them. So இதான் நம்மளோட ஃபார்முலா எனக்கு டிஸ்டன்ஸ் வேணும் so what is D is equal to 2ZE square by 4 pi epsilon naught K. So D is inversely proportional to K. தாறுமாறா வேற லெவலா இதான் derivation போடு ஒரு AD square. Did you all love it? Was it legendary? பசங்களா இதான் derivation. இந்த derivation கண்டிப்பா உன் போர்டு எக்ஸாம்ல வரும் ஏன்னா ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்கானுங்க இதே டாபிக் இதே question 4-5 தடவை வந்துச்சு ஓகேவா so please be ready for these questions. Are you all happy? Okay. Great. This is exactly distance of closest approach. இந்த டிஸ்டன்ஸ்க்கு பேர் என்னது இந்த டிஸ்டன்ஸ்க்கு பேரு distance of closest approach. இத போய் impact parameter னு வளராத. Is this impact parameter? No. யாரும் அப்படி சொல்லக்கூடாது. Impact parameter வேற. இது வந்து distance of closest approach. ரெண்டு வேற பசங்களா சரியா impact parameter is different. So shall we move forward? Yes, are you all ready? Very good. So இப்போ நான் ஒரு நல்ல கேள்வி கேட்குறேன் இதுவும் போர்டு எக்ஸாமில் கேட்குறாங்க எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் ஓகேவா இது போர்டு எக்ஸாமில் கேட்ட கேள்வி பசங்களா இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் கடைசியில் வரும் ஆனாலும் நான் இப்போவே அந்த கேள்வியை கேட்குறேன் சரியா என்ன கேள்வினா இங்கே இந்த கொஸ்டினில் நான் வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கல் பதிலாக ஒரு புரோட்டான் யூஸ் பண்ணா என்ன வித்தியாசம் கேன் எனிபடி டெல் இங்க நான் ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு பதிலா புரோட்டான் யூஸ் பண்ணா என்ன வித்தியாசம் வரும் கேன் எனிபடி டெல் கரெக்ட்லி தி ஆன்சர் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் வெரி குட் சுக்குட்டி சூப்பர் அவ்வளவுதான் அதான் ஆன்சர் சுக்குட்டி இஸ் ரைட் என்னது புரோட்டான் யூஸ் பண்ணா புரோட்டானோட சார்ஜ் 1 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான்ஸ் கிடையாது ஸோ ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கும் புரோட்டானுக்கும் என்ன வித்தியாசம்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இஸ் 2 எலக்ட்ரான்ஸ் சார்ஜ் ஓகே பட் புரோட்டான் இஸ் 1 எலக்ட்ரான் சார்ஜ் பிளஸ் ஸோ என்ன ஆயிரும் இந்த 2 வராது அப்போ the distance will become half of what we have here. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிக்கலை காட்டிலும் புரோட்டான் இன்னும் பக்கத்தில் போகும் புரோட்டானோட க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகளோட க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் காட்டிலும் பாதி புரியுதா ஏன் சார் ஏன் புரோட்டான் ஏன் சார் இன்னும் நம்ம உள்ள கொண்டு போகலாம் புரோட்டான் ஏன் சார் இன்னும் பாதி உள்ள போகுது ஏன்னா புரோட்டான் சார்ஜ் கம்மி அதனால ரிப்பல்ஷன் கம்மினா இன்னும் அதிகமாக பக்கத்தில் போகலாம்ல செமையா மாசா அவ்வளோதான் I hope you guys liked it. Was it good? Did you love it? Was it interesting? So this is a good question பசங்களா இந்த மாதிரி கேள்விகள்லாம் be very confident and get used to these questions okay so முன்னாடி போலாமா are you all ready பசங்களா டேய் நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவா சொல்லி கொடுத்துட்டேன்டா
யாரெல்லாம் லேட்டாக வந்தீங்களோ யாரெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்களோ வீடியோவை பின்னாடி புல் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா இது யூடியூப், யூ கேன் வாட்ச் இட் அகெயின், யூ கேன் சி த ரீப்ளே. பின்னாடி வீடியோவை புல் பண்ணலாம். ட்ரை டூயிங் தட். ஏன்னா நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது, நம்ம அதை முடிக்க பார்க்கலாம். சரியா? முன்னாடி போகலாமா? அடுத்த கேள்விக்கு போகலாமா பசங்களா? லெட்ஸ் கோ. கம் ஆன் பீப்புள், லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின் which is over here. Everybody try to solve it. Okay, everybody try to solve it. Why not attracta? Doctor, relax, both are same charge, right? Like charges repel. Like charges usually repel. Okay, everybody come on guys, I want you to solve it. Sabari, chapter 2 நான் ஃபுல்லாக டீச் பண்ணுவேன், கவலைப்படாத. we will do it completely. ஆதி இல்ல ஆதி செக் பண்ணு. ரேஷ்மா is correct. Mixing video, CSM, very good. You guys are absolutely right. Surya Narayana, Abhinav, very good. Great. Bama, Shalini, brilliant. All of you are correct. Good job guys. Sai, Nightmare, Infinity Gaming, Rashik, Singaravel. Yes, you guys are perfectly right. Study hard, brilliant. Sukuti, Jayan, Sasi. Yes, the answer is option D, pasangla. Rendume tappu pasangla. It is option D. Eppadi sir? Pasangla, alpha particle is moving towards a gold nucleus. Impact parameter is minimum for scattering angle 180. இது மேக்ஸிமம் கிடையாது, it should be minimum. கரெக்டா? ஏன்னா இம்பாக்ட் பேராமீட்டர்னா the distance of the velocity vector of the alpha particle, the distance of the velocity vector of the alpha particle from the nucleus. So இதுதான் impact parameter. Okay, so impact parameter is the distance of velocity vector of the alpha particle from the center of the gold nucleus. So vertically எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நம்ம இனிஷியல் வெலாசிட்டி வெக்டர் இருக்கோ அதான் நம்மளோட இம்பாக்ட் பேராமீட்டர். புரியுதா? ஸோ இம்பாக்ட் பேராமீட்டர் வேற, அப்புறம் இட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். ஓகே, டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்னா ஆனந்த் ஆல்ஃபா பார்ட்டிகல் பாசிட்டிவ் சார்ஜ், கோல்டு நியூக்ளியஸ் பாசிட்டிவ் சார்ஜ், ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் ரிப்பல் ஆகும்ல. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல் இனிஷியலாக கைனடிக் எனர்ஜி இருக்குது, கைனடிக் எனர்ஜி இருந்தால் நகருமா? ஸோ மூவ் பண்ணுமா? ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல் மூவ் பண்ணி வருது. ஆனால் கோல்டு நியூக்ளியஸ் பயங்கரமாக ரிப்பல் பண்ணுது, அதை புஷ் பண்ணுது. ஆல்ஃபா பார்ட்டிகல் அதுக்கிட்ட இருக்க கைனடிக் எனர்ஜி வச்சு கஷ்டப்பட்டு பக்கத்தில் வருது. ஆனால் கோல்டு நியூக்ளியஸ் பயங்கரமாக ரிப்பல்ஷன், பக்கத்தில் வந்துட்டு இதுக்கு மேலே முடியலடா நின்றுட்டு ரிவர்ஸ் போயிடுது. ஸோ அந்த பக்கத்தில் வந்துட்டு நிற்கிது பார்த்தியா, அந்த டிஸ்டன்ஸ் தான் க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இட் இஸ் கால் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆர் க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் அப்ரோச். ஓகே, ஸோ அது வேற, இது இம்பாக்ட் பேராமீட்டர் வேற. ஸோ இப்போ ஸ்கேட்டரிங் ஆங்கிள் 180 என்னது பசங்களா? ஸ்கேட்டரிங் ஆங்கிள் 180னா ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்துட்டு நியூக்ளியஸில் பட்டு அப்படியே ரிவர்ஸில் போகுது. ஸோ ஸ்கேட்டரிங் ஆங்கிள் 180னா இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் இதுக்கு தான் 180 டிகிரி. கரெக்டா? ஏன்னா இது வந்து பட்டு அப்படியே ரிவர்ஸில் வரும். ஸோ இதுக்கு தான் ஸ்கேட்டரிங் ஆங்கிள் 180. ஸோ ஸ்கேட்டரிங் ஆங்கிள் 180னா இம்பாக்ட் பேராமீட்டர் முட்டை. இம்பாக்ட் பேராமீட்டர் இஸ் முட்டை. ஏன்னா இது அப்படியே சென்டர் ஆஃப் த கோல்டு நியூக்ளியஸை பார்த்து பாயிருது. சென்டர் ஆஃப் த கோல்டு நியூக்ளியஸ் பார்த்து பாயிற ஆல்ஃபா பார்ட்டிகல் தான் அப்படியே ரிவர்ஸில் வரும். ஸோ இம்பாக்ட் பேராமீட்டர் முட்டை. அப்போ இம்பாக்ட் பேராமீட்டர் இஸ் லோவஸ்ட், மினிமம், மேக்ஸிமம் கிடையாது. மினிமம் ஃபார் 180 டிகிரி. ஓகேவா? அண்ட் ரீசன் இம்பாக்ட் பேராமீட்டர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல், இட் டிபெண்ட்ஸ் ஆன் அட்டாமிக் நம்பர் பசங்களா. சி இது வந்து ஸ்லைட்டாக இட் இஸ் அபவ் யுவர் 12th லெவல். ஸோ இம்பாக்ட் பேராமீட்டருக்கே தேர் இஸ் அ ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா there is a direct dependence on atomic number. Okay,
ஸோ இம்பாக்ட் பேராமீட்டர் டிபெண்ட்ஸ் ஆன் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் இம்பாக்ட் பேராமீட்டர் அதிகமாக இருக்கும். யோசித்து பாரு, ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும்ல. ஸோ ரிப்பல்ஷன் அதிகமாக இருந்தால் அது கொஞ்சம் தள்ளி போகும். ஸோ தள்ளி போனால் இம்பாக்ட் பேராமீட்டர் அதிகமாகும். புரியுதா? ஸோ ஆஸ் யுவர் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ், உன்னோட கோல்டு நியூக்ளியஸ் அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் நியூக்ளியஸ் இருந்து அட்டாமிக் நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்குமா? அப்போ இன்னும் தள்ளி போகுமா? அப்போ இம்பாக்ட் பேராமீட்டர் வில் இன்க்ரீஸ் ஈவன் ஃபர்தர். ஸோ இம்பாக்ட் பேராமீட்டர் directly proportional to atomic number. ஸோ இங்கே டஸ் நாட் டிபெண்ட் கொடுத்துருக்கான், அது தப்பு. இட் டிபெண்ட்ஸ் upon atomic number பசங்களா. யூ கேன் செக் தட் ஃபார்முலா, பட் தட் ஃபார்முலா இஸ் நாட் தேர் இன் யோர் புக். ஆனால் கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ட்ராப் கொஸ்டின். இருந்தாலும் ரீசன் இல்லாமலே நீ ஆன்சர் சொல்லியிருக்கலாம். அதனால தான் அப்படி கொடுத்தாங்க. பார்த்தியா? யூஸ்வலாக இந்த ஆப்ஷன் என்னவா இருக்கும்? யூஸ்வலாக இந்த ஆப்ஷன் வந்து அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ், ரீசன் இஸ் ட்ரூன்னு இருக்கும். கரெக்டா? யூஸ்வலாக இந்த ஆப்ஷன் என்னவா இருக்கும்? அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ், ரீசன் இஸ் ட்ரூன்னு இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தியா போத் ஆர் ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கான். ஸோ இதை வச்சே நீ கெஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஏன்னா சிபிஎஸ்இ ஆல்சோ நோஸ் இந்த ஃபார்முலா வந்து புக்லேயே கிடையாதுன்னு. ஓகே, ஸோ டோன்ட் வரி, தே வில் நாட் ஆஸ்க் யூ வாட் இஸ் நாட் தேர் இன் த டெக்ஸ்ட் புக். ஓகே, பட் அட்லீஸ்ட் பி ரெடி டு கெஸ். யோசித்து பாரு, நீனே லைட்டாக யோசித்துனா யூ குட் ஹவ் காட் தி ஆன்சர். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். அடுத்த கேள்விக்கு போகலாம் பசங்களா. நல்ல கேள்வி. இப்போதான் சொல்லி கொடுத்தேன். கமான் கைஸ், இது நல்ல கேள்வி. பார்த்தியா? ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஐ வாண்ட் யூ கைஸ் டு டூ இட் ஃபாஸ்ட். சீக்கிரம் பசங்களா. எவ்ரிபடி ட்ரை டு டூ இட் குவிக்லி. ஓகே, எல்லாரும் சூப்பர், எல்லாரும் தப்பு. எவ்ரிபடி இஸ் ராங். கேள்வியை மறந்துட்டீங்கடா டேய். நல்லா சரிங்கடா, எல்லாருமே தப்பு. ஆன்சர் இஸ் நாட் ஏ. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஏ. டேய், இங்க கைனடிக் எனர்ஜி சேம் கிடையாதுடா. யாரா சொன்னா கைனடிக் எனர்ஜி சேமா? இங்க நோ, kinetic energy is not same. What is same? Velocity is same. Kinetic energy same கிடையாது. velocity தான் சேம். புரியுதா? ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். நம்ம ஃபர்ஸ்ட் கேள்வி சால்வ் பண்ணுது கைனடிக் எனர்ஜி சேமாக இருந்தால் புரோட்டானும் ஆல்ஃபாவும் த டிஸ்டன்ஸ் வந்து புரோட்டானுக்கு ஆல்ஃபாவோட டிஸ்டன்ஸோட பாதி இருக்கும். நல்லா கவனி, புரோட்டானுக்கும் ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கும் ஒரே கைனடிக் எனர்ஜி இருந்தா அப்ப புரோட்டானோட டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் வில் பி ஹாஃப் ஆஃப் தட் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகள். ஆனா இந்த கேள்வியில வேற. இந்த கேள்வியில கைனடிக் எனர்ஜி சேம் கிடையாது. இந்த கேள்வியில வெலாசிட்டி இஸ் சேம். ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் புரோட்டான் எவ்வளோ? கைனடிக் எனர்ஜி ஆஃப் புரோட்டான் இஸ் ஈக்குவல் டு half mass of proton into velocity square. And kinetic energy of alpha particle எவ்வளோ? Kinetic energy of alpha particle is half 4 times mass of proton velocity square. Right? ஏன்னா alpha particle is helium nucleus. helium nucleusல என்ன இருக்கு? helium nucleusல 2 proton 2 neutron. 2 proton 2 neutron. So it's 4 times mass of proton, right? ஏன்னா proton and neutron mass are almost same. The mass of proton and neutron is almost the same. Got it? Very good. So now, what is the distance of closest approach? Proton வந்து it is ZE square by 4 pi epsilon naught kinetic energy, which is half mPv square. Ida distance of closest approach for proton. Correct ada? I hope all of you are clear. Correct நண்பர்களே, செக் பண்ணிக்கோங்க. Let me know if I am doing it right. Okay. Distance of closest approach for alpha particle is 2ZE square by
4 pi epsilon naught half 4 mass of proton v square. Okay, இப்போ ratio எடுக்கலாமா? We want dp by d alpha. We want dp by d alpha. The ratio of distance of closest approach of proton to that of alpha particle. Okay, proton to that of alpha particle. So ரெண்டுத்தை divide பண்ணா Ze square cancel, 4 pi epsilon naught cancel, half cancel, mass of proton velocity square cancel. So என்ன வரும்? So முதல் termல எல்லாமே காலி. So you'll get 1 by 2 by 4. 1 by 2 by 4 is 2. The answer is option B. Supera. Summa kelviya. So B சொன்னவங்க Surya, very good Surya, you are right. Reshma, very good. Brito, Kichu, Adi, brilliant. So that is how you do it. Dey புரிஞ்சடா எவ்வளவு பேருக்கு புரிஞ்சு? Did you understand how I solved it? Good question le. Netra, very good. Ranjida, Ibrahim, very good. Santosh, all of you are correct. Anand, brilliant. Zainab, very good. I am so happy you guys are able to follow. Shall I move forward? Did you all like it? ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக போட முடிஞ்சுன்னா எனக்கு இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணனால தரோவாக இருக்குது. நான் இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணனால ஐ எம் வெரி தரோ இன் திஸ். ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் ஆல்சோ டு பி லைக் தட். நீங்களும் தரோவாக இருக்கணும். இதில் ஒரு பிசுறும் இல்லாமல் யூ ஷுட் பி ஏபிள் டு சால்வ் இட் கரெக்ட்லி. சரியா? முன்னாடி போகலாமா? வெரி குட். ஏன் ZE ஸ்கொயர்? ஏன்னா சசிகலா இது வந்து புரோட்டானுக்கும் கோல்டு நியூக்ளியஸுக்கும். ஸோ புரோட்டான் வந்து சசிகலா இட் இஸ் ஹேவிங் 1 எலக்ட்ரான் சார்ஜ் ப்ளஸ் 1 E, அப்புறம் கோல்டு நியூக்ளியஸ் வந்து ZE. புரியுதா? இதுதான் புரோட்டான் கேஸ். ஸோ ZE இன்டூ E, அதான் ZE ஸ்கொயர். KQ1Q2 by R, அதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ KQ1Q2 by distance between them, அதான் பண்ணியிருக்கேன். ஸோ K 1 by 4 pi epsilon naught, Q1 ZE, Q2 E, அதான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்போ இல் பி 2 எலக்ட்ரான். ஏன்னா ஆல்ஃபா பார்ட்டிகல் சார்ஜ் வந்து 2 எலக்ட்ரான். ஓகேவா? ஆல்ஃபா பார்ட்டிகல் சார்ஜ் வந்து ப்ளஸ் 2 எலக்ட்ரான். ஸோ அப்போ இது ரெண்டும் இருக்கிறப்போ KQ1 Q2 பண்ணுறப்போ 2 ZE ஸ்கொயர் வரும். அதனால தான் the difference. Are you all clear? So shall we all move forward? Very good. That's it. அதுக்கப்புறம் easy. அதை equated to kinetic energy. So distance இங்கே வந்தால் kinetic energy கீழே போயிடும். See, kinetic energy is equal to potential energy. Kinetic energy is equal to potential energy. Initial kinetic energy is what changes to final potential energy of the system. So kinetic energy is equal to KQ1 Q2 by distance. That distance, if it comes here, kinetic energy will go down. That's what I have done. Okay? Derivation சொல்லி கொடுங்களா? ஆனந்த், அதான் ஆனந்த் முதல் கேள்வியில் பண்ணியிருக்கேன், போய் பாரு. அதான் முதல் கேள்வியில் பண்ணியிருக்கேன், போய் பாரு. Z தேவையில்லை சூர்யா. It is just a constant. Z is 79. For gold, atomic number is 79. Srinivasan, if they have the same kinetic energy, proton distance will be half of that of alpha particle distance. Srinivasan, ஒரே kinetic energy இருந்தா ஆன்சர் வந்து ஹாஃப்னு வந்திருக்கும். ஓகே, ஆனால் கேள்வியில் அவன் ஹாஃப் கொடுக்கல. ஏன்னா kinetic energy சேம் கிடையாது, வெலாசிட்டி தான் சேம். ஸோ கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோ. கேள்வியை பார்த்து அது அப்புறம் ஜட்ஜ் பண்ணு. சரியா? ஸோ இந்த கேள்வி சால்வ் பண்ணலாமா? எல்லாரும் தயாரா? ஆர் யூ ஆல் கிளியர்? பசங்களா, இது பீடா, இது பி. ஓகே, திஸ் இஸ் எனர்ஜி ஆஃப் பி. ஓகே, ஜின்னு போட்டிருக்காங்க, டைப்பிங் எரர். ஓகே, ஸோ ஏ தான் குட்டி, பி தான் அதிகம், சி தான் இருக்கலே அதிகம். காட் இட்? ஸோ ஷால் வி ஆல் பிகின்? ஆர் யூ ஆல் ரெடி? ஆரம்பிக்கலாமா? ஃபேண்டாஸ்டிக். ஸோ இன்னைக்கு 4 மணிக்கு we have
இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் பசங்களா. இன்னைக்கு 4 மணிக்கு இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் அந்த மீதி இருக்க கேள்வியெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிடலாம். நாளைக்கு காலையில் திருப்பியும் நம்ம நியூக்ளியை பார்க்கலாம். சரியா? இன்னைக்கு நான் ஆட்டம்ஸ் முடிச்சிருவேன். நாளைக்கு நம்ம நியூக்ளியை பார்க்கலாம். அதில் நிறையா கொஸ்டின்ஸ், அந்த பைண்டிங் எனர்ஜி, அப்புறம் மாஸ் டிஃபெக்ட், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். வெரி குட் சாப்டர். அதுலேயும் நிறையா கேள்வி வரும். ஆனால் இதெல்லாம் ஈஸி சாப்டர்ஸ் பசங்களா. இதெல்லாம் நீங்கள் பயப்படக்கூடிய சாப்டர்ஸ் கிடையாது. சரியா? வாங்க, ஷால் வி ஆல் கெட் ஸ்டார்டட்? ஆர் யூ ரெடி? நையா இன்னுமா ஸ்கூல் வைக்கிறாங்க 5 மணி வரைக்குமா? ஐ தாட் யுவர் ஸ்கூல் வில் பி கிவிங் யூ ஹாலிடேஸ் டு ஸ்டடி. ஸ்டடி ஹாலிடேஸ் எப்போ ஆரம்பிக்குது? இன்னைக்கு ஹாலிடேவா? ஏண்டா? டிகே ஸ்டோரிஸ். கிரேட். ஸோ வாங்க, ஆன்சர் இஸ் பி பசங்களா. எஸ், ஆல் ஆஃப் யூ ஆர் கரெக்ட். வெரி வெரி வெல் டன். ஸோ பசங்களா, நம்ம 3 டிரான்சிஷன் பார்க்கலாம். முதல் டிரான்சிஷன் நம்ம வந்து சிலேருந்து பிக்கு வரும். ஓகேவா? நான் சிலேருந்து பிக்கு வரேன். ஓகே, ஸோ சிலேருந்து பிக்கு வந்தா அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் எவ்வளோ? ஓகேவா? ஆர் யூ ஆல் கிளியர்? ஸோ இதான் நம்மளோட எனர்ஜி டிஃபரன்ஸ். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். யா, த டிரான்சிஷன் C to B, final minus initial, okay, that is equal to hc by lambda. ஓகேவா? அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் தானடா லைட்டாக வெளியே வரும். அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் தானே ரேடியேஷனாக வெளியே வரும். கரெக்டா? எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் hc by lambda. அதான் it will come out as radiation. ஸோ அதே மாதிரி B to Aனா EA minus EB is equal to hc by இது lambda 1, இது lambda 2. அதே மாதிரி C to Aனா EC minus EA is equal to hc by lambda 3. கரெக்டாடா? I hope I have done it right. Please check it. Oh, C to A na A minus C. C to A na A minus C, right? Okay. C to A na final minus initial. That is hc by lambda 3. So இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் சார்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா EB கேன்சல் ஆயிரும் சார். So EA minus EC is equal to hc by lambda 1 plus hc by lambda 2. So EA minus EA minus EC. So left hand side same na, right hand side also same. Right hand side left hand side compare பண்ணா hc by lambda 1 plus hc by lambda 2 is equal to hc by lambda 3. So hc எல்லாம் cancel. So 1 by lambda 1 plus 1 by lambda 2 is equal to 1 by lambda 3. சூப்பரா, பிரில்லியண்டா, வேற லெவலா, வார்த்தை கேள்விக்கு போகலாம். அவ்வளோதான். Did you like it? Good one. Everybody happy with this? Samayada, Surya, very good Surya. Sukuti, brilliant. I'm glad you're enjoying it. Shalini, Sai, brilliant. Anand, டேய் இதெல்லாம் நீ 11th படிச்சாச்சுடா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஆனந்த், எப்படி ரேடியேஷன் வெளியே வருது? எலக்ட்ரான் வந்து ஒரு எனர்ஜி லெவல்லேருந்து இன்னொரு எனர்ஜி லெவல் போகிறப்போ, ஸோ ஒரு எனர்ஜி லெவல்லேருந்து இன்னொரு எனர்ஜி லெவல் போகிறப்போ அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் அதுதான் ரேடியேஷனாக வெளியே வரும். கரெக்டா? அதான் நான் பண்ணியிருக்கேன். அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு radiation energy hc by lambda. That's what I have done. Okay, everybody clear? So அது வந்து நான் அவன் கொடுத்துருக்க எல்லா டிரான்சிஷனுக்கும் நான் பண்ணுறேன். Final minus initial is equal to hc by lambda 1. Final minus initial is equal to hc by lambda 2. Final minus initial equal to hc by lambda 3. Okay, now we will move forward to the next question. Everybody try it out பசங்களா. டப்புன்னு சால்வ் பண்ணுங்கடா. I want you all to be fast. Please go ahead பசங்களா. டப்புன்னு. I want you to be quick. The energy of an electron in the ground state of hydrogen atom
is minus 13.6. Very good question பசங்களா. இது செம்ம கேள்வி, நிறைய பேர் மாட்டுவீங்க. Okay, it's a very very good question. Okay, I told you நிறைய பேர் மாட்டுவீங்கன்னு கரெக்டாக மாட்டுறானுங்க பாரு. Answer is not A. A கிடையாது, A தப்பு. Tirumita Tirupati is correct. Very good. Surya Narayana, correct ra. Vijay Kumar Muthuswamy, very good. That's correct. Harihar, very good. Sai, super. Answer is C pasangla. CSM, Bama, Rehana, Nasin, Tappul Nasin, check pannu. Answer is C. C option is correct. Santosh, very good Santosh. Shri, Ranjida, very good. Civils batch, very very well done. பசங்களா முதலாவது கைனடிக் எனர்ஜி cannot be negative. டே அந்த அளவுக்காவது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்டா. ஏண்டா அதிலலாம் தப்புனீங்கன்னா ஐ ஃபீல் வெரி பேட். ஏண்டா கைனடிக் எனர்ஜி எப்போ நெகட்டிவாக இருக்கும்? இட்ஸ் half mv square. Mass cannot be negative. V square cannot be negative. The square of a real number. So kinetic energy can never be negative பசங்களா. அதிலே இந்த ரெண்டு ஆப்ஷன் அவுட்டு. புரியுதா? So how can you say kinetic energy is negative? It's impossible. Got it? Be careful next time. Great. So இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஃபார்முலா. டேய் kinetic energy is equal to negative of total energy. Potential energy is twice of total energy. அவ்வளோதான்டா. இதாண்டா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Kinetic energy is negative of total energy. Potential energy is double total energy. அவ்வளோதான். சார் இப்போ வேல்யூ எப்படி சார் வந்துச்சு? நீங்கள் சொல்லுறது படி பார்த்தா it should be 13.6ல kinetic energy. அதான் இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா நீ ஒழுங்கா வாசிக்கல. கேள்வியே நீ ஒழுங்கா வாசிக்கல. அவசரம், முந்திரி கொட்ட பிஹேவியர். ஏன்னா டேய் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டா? ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n equal to 2. n equal to 1 கிடையாது. n equal to 2. So n equal to 2ல எனர்ஜி எவ்வளோ? எனர்ஜி இஸ் minus 13.6 z square by n square. ஹைட்ரோஜன் ஆட்டம். ஸோ Z1 n square, n வந்து 2 square. So energy, total energy in second state is minus 13.6 by 4, which is minus 3.4. Okay, it is in electron volt. 13.6 na electron volt. So minus 3.4 da total energy. Appa kinetic energy is minus of minus 3.4. Potential energy is 2 times minus 3.4. Massa, இப்போ வந்துச்சா ஆன்சரு? சிம்பிள், ஈஸிடா, ஈஸி. Are you all clear? Everybody happy with this? Shall I move forward? எல்லாரும் ஹாப்பியடா? முன்னாடி போலாமா? Great, great. Now let's go forward to the next one பசங்களா. அடுத்த கேள்விக்கு போலாம். So the next question is over here. Try to solve it. Again 2024ல கேட்கப்பட்ட கேள்வி. பசங்களா நான் இந்த சாப்டர்லேருந்து என்னெல்லாம் கேட்க முடியுமோ எல்லாமே I am trying to solve it. So please follow carefully. And இந்த சாப்டர் நம்ம திருப்பியும் பார்க்கலாம். போர்டு எக்ஸாம் முன்னாடி நான் ஃபுல்லாக ஒன் ஷாட் மேரத்தானாக டீச் பண்ணுவேன். அதுக்கப்புறமும் திருப்பி இந்த செஷனை வந்து பாருங்க. தீஸ் ஆல் வெரி குட் கொஸ்டின்ஸ். எல்லாமே போர்டு எக்ஸாமில் கொடுக்கப்பட்ட கேள்விகள். உங்கள் எக்ஸாம்லையும் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகிறதுக்கு இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? Great. Everybody, please try to finish it off. Come on, guys. I want you to be fast. An electron makes a transition from second energy level to first energy level in Bohr model of hydrogen atom. Its time period of revolution will decrease or increase by what percentage? By what percentage? Again, good question, pasangla. Again, very good question. Okay, very, very good question. இதெல்லாம் 11th நீ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் ஒழுங்கா ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா
easy question. If you know 11th structure of atom, this is a dabba kelvi. So 11th structure of atom la strong ah irukano. Okay, நீங்கலாம் நிறைய பேர் JEE mains படிக்கிறீங்க, structure of atom படிச்சிருந்தீங்கன்னா it's a very very easy question. So shall we all try to solve it? Are you all ready? Solve பண்ணலாமாடா? Very good. பசங்க நல்லா கவனிங்கடா. Time period of revolution is equal to 2 pi r by v. Circumference by velocity. Correcta? அதான time period. அதான time period. Okay. Time period என்னது? It is the circumference of the orbit divided by velocity of electron in that orbit. Okay. Are you all clear? இப்போ r radius is proportional to n square by z and velocity is proportional to z by n. So upper time period will be 2 pi. Okay, it will be proportional to what? It will be proportional to, time period will be proportional to r by v. R by v panna it is n cube by z square. It will be n cube by z square. This hydrogen atom da. Hydrogen atom z is equal to 1. So hydrogen atom z equal to 1. So 1 square. So time period is proportional to n cube. So T2 second shell vandu it is going to be 8 by 1. Correcta? The time period in second shell is 8. It is proportional to n cube. So second shell na 2 cube. Time period in 1 is 1 cube. So the ratio T2 by T1 is 8 by 1. So time period in second shell is 8 times time period in first shell. Okay. So the reduction is what? Time period in first shell evlo? Time period in first shell is second shell by 8. So second shell by 8 na it is reduced by 87.5%. Okay. So second shell 8 இருந்தா first shell 1 தான். ஓகேவா? second shell 8 இருந்தா first shell 1. So for example, time period in second shell 8 na time period in first shell is 1. அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு? The decrease is 7 from 8 into 100. So இதான் decrease. இதை calculate பண்ணா 87.5 வரும். So 87.5% decrease ஆயிருக்கு. புரியுதா? Are you all clear? Did you like it? Super. Did you all enjoy it? Such a good question பசங்களா. Okay. Very good. I will explain again. Okay, I will explain again. நல்லா கவனிங்க. பசங்களா, time period வந்து என்னது? Time period is distance by speed. சின்ன வயசுல நம்ம படிச்ச ஃபார்முலா. Time period is distance by speed. Distance na என்னது? இங்க எலக்ட்ரான் எதை சுத்துது? நம்ம ஆர்பிட் சுத்தி வருது. ஆர்பிட் இஸ் சர்க்குலர் தான். இதெல்லாம் வந்து போர் மாடல். ஸோ சர்க்குலர்னா 2 pi r. ஸோ 2 pi r தான் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் வந்து வெலாசிட்டி. ஸோ 2 pi r by v. அதான் டைம் பீரியட் ஃபார்முலா. இப்போ மீதி எல்லாமே சேம். வெறும் the difference is the shell number. செகண்ட் ஷெல்ல என்ன டைம் பீரியட், ஃபர்ஸ்ட் ஷெல்ல என்ன டைம் பீரியட் அதான் கேட்குறாங்க. செகண்ட் ஷெல்ல என்ன டைம் பீரியட், ஃபர்ஸ்ட் ஷெல்ல என்ன டைம் பீரியட் அதான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஹவு ஆர் டிபெண்ட்ஸ் ஆன் ஷெல் நம்பர், ஹவு வி வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்பிட் அதெல்லாம் பார்க்குறேன். ஸோ ஆர் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமில் படிச்சிருக்கோம். ஆர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என் ஸ்கொயர் பை ஜெட். இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமில் படிச்சிருப்பீங்க, இந்த சாப்டர்லேயும் ரொம்ப முக்கியம். அண்ட் வி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஜெட் பை என். நம்மளுக்கு தேவை இதோட ரேஷியோ ஆர் பை வி. ஆர் பை வி பார்த்தா இட் வில் பி என் ஸ்கொயர் பை ஜெட் டிவைடட் பை ஜெட் பை என். ஸோ டினாமினேட்டரோட டினாமினேட்டர் நியூமரேட்டர் வந்துடும், டினாமினேட்டரோட டினாமினேட்டர் நியூமரேட்டர் வந்துடும். ஸோ என் இன்டு என் ஸ்கொயர் என் கியூப் z ஸ்கொயர் ஆயிரும். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம் z வந்து 1. ஸோ அதான் 1 ஸ்கொயர் போட்டேன். கிளியரா? ஸோ அப்போ டைம் பீரியட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு n கியூப். டைம் பீரியட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு n கியூப். ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டு டைம் பீரியட் கம்பேர் பண்ணுறோம், செகண்ட் ஷெல்ல ஃபர்ஸ்ட் ஷெல்ல.
So T2 by T1 is 2 cube by 1 cube. T2 is proportional to 2 cube, T1 is proportional to 1 cube. அப்போ ratio எடுத்தா மீதி எல்லாமே சேம், எல்லாம் கேன்சல் ஆயிரும். T2 by T1 will be 2 cube by 1 cube. அதான் 8 by 1. சரியா? Are you all clear? Everybody? So that is how you get it. So T2 is 8 times T1 or T1 is T2 by 8. So சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. T2 8 seconds வச்சுக்கோ. அப்போ T1 will be 1 second. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 7 குறைஞ்சிருக்கு. எதுலேருந்து? 8லேருந்து. So 7 from 8 into 100. அதான் decrease percentage. அவ்வளோதான். Very good question பசங்களா. I hope you liked it. Next one. இது straightforward question, easy. Harish, I am taking ratio, Harish. Ratio எடுக்கிறப்போ you can do that because everything else is constant, right? Ratio எடுக்கிறப்போ பண்ணலாம் ஹரிஷ். நான் ரேஷியோ தான் எடுக்கிறேன். ஸோ அப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்லாம் மேட்டர் ஆகாது, தேவையில்லை. ஓகே, ஆன்சர் இஸ் ஏ பசங்களா. ஆல் ஆஃப் யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர் பை z. ஓகே, so it is directly proportional to n square. So that's the right answer. Pasangla, it's a very important formula. Please don't make mistakes in that. Cheriya. Next one. Everybody try to solve it. Seekron. Tapu. Already it's 5:20. I want you guys to be fast. I want you guys to be fast. Try to do it, guys. Quick. ஐஐடி ஆஸ்பிரண்ட் கண்டிப்பா அது போதும். ஐஐடி ஆஸ்பிரண்ட் இந்த நேரத்துக்கு அதான் பண்ண முடியும். இந்த நேரத்துக்கு நிறையா PYQ சால்வ் பண்ணு, ரிவைஸ் பண்ணு அண்ட் கோ கிவ் யுவர் எக்ஸாம். செகண்ட் அட்டெம்ப்ட்க்கு இன்னும் ஹார்ட் ஒர்க் போடு, மிஸ் பண்ணிடாத. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட பாரு. சரியா? வெரி குட், சூப்பர். ஸோ நவ் லெட்ஸ் ட்ரை டு சால்வ் திஸ் கொஸ்டின். எவ்ரிபடி லிசன் கேர்ஃபுல்லி. என்ன சொல்லியிருக்காங்க? The potential energy of an electron in the second excited state in hydrogen atom. நான் என்ன சொன்னேன்? பொட்டன்ஷியல் எனர்ஜி பசங்களா, நான் ஒரு சீக்ரெட் ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்ல. என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் 2 times total energy. So total energy in second excited state. Second excited state na third shell. See, first excited state na second shell. ஏன்னா ground state is first shell. Ground state is 1, n equal to 1. First excited state is n equal to 2. Second excited state na n equal to 3. புரியுதா? So ground state na n equal to 1. First excited state na n equal to 2. Second excited state na n equal to 3. சரியா? So n equal to 3 na it is minus 13.6 into z square. Z square on the hydrogen atom 1 square by n square. So energy in third shell is minus 13.6 by 9, which is minus 1.51 eV. So C option choose பண்ணிடாதீங்க, தப்பு. ஏன்னா they are asking potential energy, not total energy. அவன் கேட்டது total energy கிடையாது, potential energy. So potential energy is 2 times total energy. So 2 into minus 1.51 eV, which is minus 3.02 eV. So answer is option B. Did you like it? நல்லா இருந்துச்சா? Everybody clear? Very good. So now let's move forward, my dear boys and girls. அடுத்த கேள்வி போலாம். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. Please try to do it fast. I want you guys to be quick. How 3? Ranjita, second excited state Ranjita. See, ground state வந்து n equal to 1. First excited state na n equal to 2. Second excited state na n equal to 3. புரியுதா? I want you to remember this Ranjita. ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க. சரியா? So பசங்களா எல்லாருமே I want you guys to try and solve this. The transition of electron that gives rise to the formation of
second spectral line of Balmer series in the spectrum of hydrogen atom corresponds to what? Very good. So Balmer na n equal to 2 க்கு வரணும் பசங்களா. See, n equal to 2, n equal to 1. n equal to 3, n equal to 4. See, Balmer na n equal to 2 க்கு வரணும். So அப்போ இதான் first spectral line, அப்புறம் இதான் second. So n equal to 2 க்கு வரது எல்லாம் transition n equal to 2 க்கு வரது எல்லாம் Balmer series சொல்லுவாங்க. ஓகேவா? So Balmer seriesல first spectral line 3 ல இருந்து 2 க்கு வரதா? ஓகேவா? And second spectral line வந்து 4 ல இருந்து 2 க்கு வருது. So அவன் second தான் கேட்டிருக்கான். secondனா 4 ல இருந்து 2. So initially 4, finally 2. So அப்போ answer C தான் correct. புரியுதா? Are you all clear? Everybody happy with this? Very good. So அதான் கரெக்டான ஆன்சர். அண்ட் பசங்களா, எது விசிபிள் ஸ்பெக்ட்ரம்க்கு கரஸ்பாண்டிங்? எந்த சீரீஸ்? லைமேனா, பால்மரா, பாஸ்டனா, ஃபண்டா? Which one? Do you guys know that? Which spectrum corresponds to visible spectrum? Which spectral series corresponds to visible spectrum? Very good. Balmer பசங்களா, very good, very good. அந்த கேள்வியும் அடிக்கடி கேட்குறாங்க. It's not Lyman, it's not Paston, it's Balmer. Okay, it's Balmer series. சரியா? That corresponds to visible spectrum of light. Got it? So அதுவும் நல்ல கேள்வி பசங்களா, அதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. MCQsல அழகா அதெல்லாம் கேட்கலாம். So be ready for such questions. Next கேள்வி எல்லாரும் ட்ரை பண்ணுங்கப்பா. I want you guys to be very very quick. Try to do it fast. So இதான் first transition, இது second, இது third, இது fourth. First transition வந்து 3 ல இருந்து 1, second transition வந்து 4 ல இருந்து 3, third transition வந்து 2 ல இருந்து 1, fourth transition வந்து 3 ல இருந்து 2. அவன் கேட்குறான் எதுல highest energy இருக்கும்? எதுல highest energy? பார்த்தாலே தெரியுது பசங்களா, answer is 1. பார்த்தாலே தெரியுது, answer is 1. It's very simple. ஏன்னா இதுல தான் எனர்ஜி டிஃபரன்ஸ் வெரி ஹை. இதுல தான் எனர்ஜி டிஃபரன்ஸ் இஸ் ஹை. இது ரொம்ப குட்டி, இது ரொம்ப குட்டி, இது இதை காட்டிலும் குட்டி. ஸோ எனர்ஜி டிஃபரன்ஸ் இஸ் வெரி ஹை இன் த ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன். ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன்னா n equal to 3 லேருந்து n equal to 1. இதில் தான் எனர்ஜி டிஃபரன்ஸ் இஸ் வெரி ஹை. ஸோ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். இந்த மாதிரி மொக்க கேள்வியும் கேட்பாங்க அப்பப்போ. ஸோ யூ கெட் ஃப்ரீ பாயிண்ட்ஸ். Okay, next question. Everybody try to do it fast. Next question. Everybody try to do it fast, guys. I want you to be quick. Tap and solve பண்ணுங்க பசங்களா. We are almost there. We are almost there. Time is almost nearing 5:30. I want you all to be fast. The radius of innermost electron orbit of an hydrogen atom is 5.3 into 10 to the power minus 11 meters. Then the radius of n equal to 3 orbit is, pasangla, radius of n equal to 3 is equal to n square into radius of first orbit. So it is 9 into 5.3 into 10 to the power minus 11 meters. So it is going to be 47.7 into 10 to the power minus 11 meters. So that is going to be 4.77 into 10 to the power minus 10 meters. So that is the radius of the third orbit. I hope you guys got it. Ena pasangla, the formula is Rn is equal to n square into R1, radius of first orbit. Okay, are you all clear? Everybody? That is the formula. Rn, radius of nth orbit, is equal to n square by z into R1. Inga hydrogen atom nala z is 1. Because it is hydrogen atom, z is 1. Okay, are you all happy with this? Shall I move forward? Okay, great. So vaanga pasangla, let's go forward to
to the அடுத்த கேள்வி. Good question. The next one is over here. Everybody try to solve it. சீக்கிரம்டா. இதுவும் நல்ல கேள்வி பசங்களா. Everybody try to do it fast. Series deleted ah. Day in the lineman series, past tense series la deleted ah. It is there, right? In a book la na paathneda, it is there. Is it removed? Let me know, my dear boys and my dear girls. I want you to let me know. It is there, right? Yeah, it is there, guys. Please solve it. It is important. கண்டிப்பா இதுல இருந்து கேள்வி வரும். It is quite an important question. Okay. So everybody listen carefully. See, shortest wavelength na energy அதிகம். ஓகேவா? Shortest wavelength na என்னது? Shortest wavelength na energy maximum. கரெக்ட்டா? ஏனா energy is inversely proportional to wavelength. So wavelength கம்மியா இருந்தா எனர்ஜி அதிகம். ஸோ லைமேன்ல எப்போ எனர்ஜி அதிகம்? லைமேன்னா n = 1க்கு வரணும். லைமேன்னா n = 1க்கு வரணும். ஸோ எனர்ஜி லைமேனுக்கு எது அதிகம்னா the maximum energy is for this transition. கரெக்டா? ஸோ லைமேன்ல இதுதான் மேக்சிமம் எனர்ஜி. கரெக்டா? ஸோ இதுதான் அவன் கொடுத்துருக்க 913.4 ஆங்ஸ்ட்ராம். எவ்வளோ பேருக்கு இது புரிஞ்சு? How many of you understood this? இது புரிஞ்சா? Very good, Sukuti. You are absolutely right. Correct. That's correct. ஸோ அதே மாதிரி பால்மர்ல எது ஷார்டஸ்ட் வேவ்லெங்த்? ஷார்ட் வேவ்லெங்க்னா பால்மர்ல ஹையஸ்ட் எனர்ஜி. பால்மர்ல எது ஹையஸ்ட் எனர்ஜி? சார் பால்மர்ல இதுதான் ஹையஸ்ட் எனர்ஜி. இன்ஃபினிட்டிலேருந்து 2க்கு வரணும். ஏன்னா பால்மர்னா 2க்கு வரணும், லைமேன்னா 1க்கு வரணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு எனர்ஜி கம்பேர் பண்ணலாம். ஸோ எனர்ஜி ஃபார் லைமேன் சீரீஸ் என்னது? எனர்ஜி ஃபார் லைமேன் சீரீஸ் ஃபர்ஸ்ட் கேஸ்ல எவ்வளோ? It is 13.6. Okay, it is going to be 1 by 1 minus 1 by infinity. Okay, and energy in second case, Balmer case la vandu, it is 13.6. 1 by 2 square minus 1 by infinity. 1 by infinity is 0 pasangla. 1 by infinity is 0. So E1 by E2 evlo? E1 by E2 is 1 by 4. So it is equal to 4. So E1 by E2 is equal to 4. E1 by E2 is equal to lambda 2 by lambda 1. Energy is inversely proportional to lambda. Lambda 2 by lambda 1 is 4. So lambda 2 is equal to 4 lambda 1. So that is 4 into 913.4. So that will be 3652.53. 3653.6 angstrom. I think that's the answer. Correct, Ada? Yeah, I think that's right. 3653.6 angstrom. That's the answer. Super. நான் சால்வ் பண்ண மெத்தட் பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப நல்ல மெத்தட் பசங்களா. பர்ஃபெக்டா we have done it. ரிட்பர்க் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? எஸ், ரிட்பர்க் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் எனர்ஜி வச்சே பண்ணிட்டேன். ரெண்டுமே சிமிலர் தான். ஸோ உனக்கு எது பிடிச்சிருக்கோ யூஸ் பண்ணு. ரிட்பர்க் ஃபார்முலாவும் கரெக்ட் தான். யூ கேன் டூ தட். வாட் எவர் ஒர்க்ஸ் ஃபார் யூ. சரியா? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர். ஷல் ஐ மூவ் ஃபார்வர்ட்? அடுத்த கேள்வி போட்டுமாடா. Y 13.6 எனர்ஜி டா. 13.6 electron volt EV. Energy formula energy is equal to 13.6 Z square by N square. Energy of a particular state is 13.6 minus 13.6 Z square by N square. அதான் எனர்ஜி. ஓகேவா?
Are you all clear, everybody? So next one, இது வந்து continuation. Okay, can you try this, everybody? Try to do it fast. சீக்கிரம்டா முச்சிடலாம்டா டே. -13.6 தான் கௌதம். ஆனா இது எனர்ஜி டிரான்சிஷன். இது எனர்ஜி டிரான்சிஷன், அப்போதானே ரேடியேஷன் வெளியே வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீ ஜஸ்ட் மேக் ஷூர் த சைன் இஸ் பாசிட்டிவ். ஓகே, இது எனர்ஜி டிஃப்ரென்ஸ் கௌதம். ஏன்னா இன்ஃபினிட்டிலேருந்து 1 காட் இட். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் நான் பார்க்குறேன். அந்த டிஃப்ரென்ஸ் தான் ரேடியேஷனாக வெளியே வரும். ஓகே, ஏன்னா எனர்ஜி ஃபார்முலா வந்து Z²/n². மார்டல் ஸ்ப்ரே Z²/n². ஸோ செகண்டுக்கு Z² வந்து 1² ஏன்னா ஹைட்ரோஜன் ஆட்டம் பை n² வந்து 2², அதான் 1/4. ஓகே, ஸோ வாட் வில் பி த கிராஃப்? ஹைப்பர்போலிக். யா, சிமிலர் டு தட் ஒன்லி. இப்படி இருக்கும் கிராஃப். ஸோ கம்மி ஸ்கேட்டரிங் ஆங்கிள்க்குலாம் நிறையா பார்ட்டிகல்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். அதிக ஸ்கேட்டரிங் ஆங்கிள் 170 180க்குலாம் ஆல்மோஸ்ட் ஃபியூ சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கிராஃப். கம்மி ஸ்கேட்டரிங் ஆங்கிளுக்கு நிறைய ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ், அதிக ஸ்கேட்டரிங் ஆங்கிள்ஸ்க்கு ரொம்ப கம்மி ஆல்ஃபா பார்ட்டிகல். ஸோ திஸ் இஸ் ஹவ் த கிராஃப் லுக்ஸ் லைக். Why few particles are scattered more than 90? 90க்கு மேலே ஏன் ரொம்ப கம்மியாக இருக்கு? ஓகே, why only a few particles are scattered more than 90? ஏன்னா majority of atom is empty. That's what Rutherford found out, right? Majority of atom is open space. So that's why majority of the alpha particles were able to just go directly, almost undeviated. But very few particles are deviated beyond 90 degree because the nucleus is concentrated at the center. The nucleus is concentrated at the center. Okay, so அப்போ nucleus இருக்க இடத்துல மட்டும் deviation அதிகமாக இருக்கும். So அதனால தான் only a small fraction is scattered more than 90 degrees. What are the limitations of Rutherford model? Limitations is it could not explain Zeeman-Stark effect. அப்புறமாட்டி electrons will move in circles சொன்னார்ல. It will constantly lose energy because accelerated charge loses energy. Accelerated charge loses energy, so it will spiral and fall into the nucleus. That does not explain the stability of atom. Okay, it does not explain the stability of atom because electron will constantly lose energy. It will spiral down and fall into the nucleus. It will die. So it doesn't explain the stability of atom. Okay, அவ்வளவுதான் பசங்களா, ரொம்ப ஈஸி. and எல்லாமே was proved only for basic observations தான். it has been done. ஆனா டீடைல்டா he couldn't do this. அதனால தான் போர் வருவாரு. போர் வந்து இவர் பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணுவாரு. அதான் அந்த ஸ்டேஷனரி ஆர்பிட். Okay, so yeah, next question. Everybody try to do it. Please do it fast. Name the spectral series which corresponds to visible region. Visible region na Balmer series. What is the maximum minimum wavelength? Maximum wavelength na n equal to 2, n equal to infinity. Ida maximum wavelength. Minimum wavelength, I'm sorry, ida minimum wavelength. Balmer la minimum lambda ida. Balmer la maximum lambda வந்து ida. புரியுதா? Are you all clear? அவ்வளவுதான். So hc by lambda energy is equal to, energy for this transition is what? 13.6 into 1/2 square minus 1/infinity square. And இங்க lambda min போட்டுக்கலாம். இங்க energy of transition is equal to hc by lambda maximum
that is equal to 13.6 1 by 2 square minus 1 by 3 square. அவ்வளோதான்டா. ரேஷியோ எடுங்கடா, முடிஞ்சிச்சுடா கேள்வி. ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வரும்? ரேஷியோ எடுத்தா this by that will give you lambda max by lambda min. இது by அது. hc by lambda min divided by hc by lambda max. hc cancel, lambda max by lambda min is equal to 13.6 cancel. So you'll have what? This 1 by 4 divided by this. இது எவ்வளோடா? அது வந்து 9 minus 4 5 by 36. So it is going to be 9 by 5. That's the answer. யாரெல்லாம் 9 by 5 சொன்னீங்களோ you guys are correct. சூப்பரா? Did you all like it? ஏன் lambda min? ஏன்னா இதுதான் highest energy. எனர்ஜி அதிகமாக இருந்தா lambda கம்மி. பால்மர் சீரீஸ்னா n equal to 2. பால்மர்னா n equal to 2க்கு தான் வரணும். n equal to 2க்கு வரப்போ எதுக்கு எனர்ஜி அதிகம்? இந்த டிரான்சிஷன் தான் எனர்ஜி அதிகம். அப்போ இதுதான் ஹையஸ்ட் எனர்ஜி தான் மினிமம் வேவ் லெங்த். பால்மர் சீரீஸ்க்கு எது கம்மி எனர்ஜி? பக்கத்திலே டிரான்சிஷன், அதாவது 3லேருந்து 2க்கு, அதான் எனர்ஜி கம்மினா வேவ் லெங்த் அதிகம். ஸோ இதான் மேக்ஸிமம் வேவ் லெங்த், இதான் மினிமம் வேவ் லெங்த் நம்ம பால்மர் சீரீஸில். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஈஸி. ஓகே வாடா, ஐ ஹோப் யூ கைஸ் லைக்ட் இட். ஸோ வில் ஸ்டாப் ஹியர் பசங்களா. ஐ திங்க் வி ஹவ் டன் இனஃப் இன் ஆட்டம்ஸ். இன்னும் சில கேள்வி நான் நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு காலையில் கண்டினியூ பண்ணலாம். வி வில் டூ நியூக்ளியை அண்ட் வில் ஃபினிஷ் தீஸ் 2 chapters. இப்போ ஹாப்பியா? டிட் யூ ஆல் லைக் இட்? வாஸ் இட் குட்? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஆல்மோஸ்ட் இந்த ஃபுல் சாப்டர் டச் பண்ணியாச்சு. இன்னும் சில விஷயங்கள், போர்ஸ் மாடல், அப்புறம் அந்த டி ப்ராக்லி போர் ரிலேஷன், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஐ வில் கிவ் யூ மோர் கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா படிங்க. யூஸ் தீஸ் செஷன்ஸ் வைஸ்லி பசங்களா. அண்ட் ஐ ஹோப் 30-day சேலஞ்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. நாளைக்கு காலையில் சந்திக்கலாம். எல்லாரும் காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு மறக்காமல் கிளாஸ்க்கு வாங்க. இன்னைக்கு டே 2 தான், நாளைக்கு டே 3. அந்த மாதிரி 30 நாள் இருக்குது. விடாமல் ஐ வாண்ட் யூ கைஸ் டு ஒர்க் ஹார்ட். ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். see you all tomorrow and today at 4 o'clock. இன்னைக்கு 4 மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. நிறைய பேர் ஸ்கூலுன்னு சொல்கிறீங்க, நான் வேணால் டைமிங் மாற்றிடுறேன். சரியா? நீங்களாம் ஸ்கூல் சொன்னீங்கன்னா ஐ வில் சேஞ்ச் த டைமிங். இன்னைக்கு ஈவினிங் ITF இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் நம்ம பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். ஓகே, பை.